இன்றைய 10 மணி நிலவரப்படி செம்பரமாக்கு ஏரியோட நிலவரம் 3.645 டிஎம்சி, அதாவது 3645 கேரட் தண்ணி. ஏரியின் தற்போது கொள்ளளவு 2.857 டிஎம்சி, அதாவது 21 அடி. ஏரிக்கு நீர்வரத்து 17,700 கன அடி. ஏரியிலிருந்து வெளியேற்றம் 3132 கன அடி. அவ்வளவுதான், வேற என்ன வேணும் சார்? இப்போ முழங்கால் அளவு தண்ணியில நடந்துக்கின்னு மழை பாதிப்புன்னு சொல்றாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசுலாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. முழங்கால எதுவும் நடந்து போறாங்க மழை தண்ணியில, அப்படி நடந்து போகும்போது மழை பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசான்னு கேக்குறாங்க. யாரு மழை இல்லைன்னு சொல்றதுதான் அவங்க கூட்டுதான் சொல்லியிருக்கோம். சார், இன்னும் ஒரு சில ஆரஞ்சு அலர்ட் ஏற்பட்டிருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரியா தாங்குமா சார்? தாராளமா தாங்க. ஆரஞ்சு போட்டாலும் சரி, ஆப்பிள் போட்டாலும் சரி. ஒரத்தூர் ஏரி பார்மிங் லேண்ட் அக்விசிஷன் இருக்கு. நம்ம நாட்டுல தான் எப்ப எதுக்கு மட்டும் ஒரு கோர்ட்டு போயிடுறாங்க, கோர்ட்ல ஒண்ணு ஸ்டே கொடுத்துருவாங்க. சார், இந்த உபரி நீர் திறப்பால இந்த பாலம் வந்து தாங்கலப்பா. இந்த அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டது 6000 கணக்கு சாலை மேல தண்ணி போகுது. அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நான் இப்ப இந்த குறையும் அதை பற்றி தான் சொல்ல விரும்பல. குறை இருந்தால் நிவர்த்தி செய்யப்படும். இந்த புயல்ல வந்து திமுக அரசு வந்து சரியா செயல்படல. அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க சார். எங்களை பாராட்டியா போடுவோம். அதுக்கு எதிர்கட்சி அப்படி போடலன்னு அவன் எதிர்கட்சிக்கிறேன். நானே சொல்றேன், அப்படி போடுறேன். பிள்ளைப்பாக்கம் ஏரி, ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரி, தென்னேரி இது போற ஏரிகள்லாம் வந்து ஒரு டிஎம்சி 1/2 டிஎம்சி நீர் தேக்கி வைக்க முடியும். ஆனா அது தூர் வராம இருக்கு. பிள்ளைப்பாக்கம் ஏரி வந்து பாத்தீங்கன்னா 600-700 கனஅடி வந்து செம்பரம்பாக்கம் வந்தது. அதை தூர் வாரிந்தா இன்னும் நீர் தேக்கி இருக்கலாம். பெரும்பாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல, செங்கல்பட்டு மாவட்டத்துல தூர் வராம இருக்கு. நீர்வளத்துறைக்கு மழை வெள்ளத்தை நீர்வளத்துறைக்கு மட்டும் 40,000 ஏரிக்கு மேல இருக்கு. ஒரு பக்கம் தூர் வாரினா இன்னொரு பக்கம் நின்றுதான் போயிடுது. எல்லாத்தையும் தூர் வாரத்துக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மாறுறது ஒரே நேரத்தில் முடியாத பிரச்சனை. ஒரு நேரம் எதாவது கிரானிக்கா இருக்கோ அதுக்கு மாறிடுவோம். உங்களுடைய கருத்து சொல்றதை நான் குறித்து வச்சுக் கொள்வோம். அந்த ஏரிக்கு தனி சார், இந்த 2 மாவட்டத்துல தான் வெள்ள பாதிப்பு. இந்த ஏரிகள்லாம் நிரம்பினதா இப்போ வரப்புற மழை வந்து கனமழையா இருந்ததுன்னா எல்லா ஏரியும் இப்போ பெரும்பாலும் நிரம்பிடுச்சு. இப்ப செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துல 909ல 500க்கும் மேற்பட்ட ஏரி ரொம்பிடுச்சு. அப்ப இன்னும் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி நேரா இங்க செம்பரம்பாக்கத்துக்கும் வடையாற்றுக்கும் வரும். இனி வரும் காலங்கள்ல கொஞ்சம் அது தூர் வரனா நல்லா இருக்கும். நம்ம கண்ட்ரோல்ல பல ஆயிரம் இருக்கலாம். அற்புதமான யோசனை கவனிக்கப்படும், குறித்து வைத்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டேன். சார், உங்க எம்எல்ஏ சார் வந்து சட்டமன்றத்தில் உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி வரதராஜபுரம் பகுதியில வந்து முழுமையான நீர் அகற்றத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி எதனா ஒரு 2 வார்த்தை சார். உத்தரவாதம் தான் கொடுத்துட்டாரு, பண்ண வேண்டாம். உடனே இது பண்ணலாமா சார்? இப்ப சீக்கிரமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு டைம் பீரியட் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த தடுப்பணைகள்லாம் பாலாற்றுல குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணைகள்லாம் இருக்குல்ல சார், மண்ணு திட்டுகள் ஆயிடுச்சு. அந்த தடுப்பணையும் நிக்காம போகுது. நம்ம கடந்த காலங்களில் செய்தியாகவும் புகார்களும் கொடுத்துருக்காங்க விவசாயிங்க. நம்ம திரும்பக்கூடல், கங்கச்சேரி என்ன பண்றது, நிறைய தண்ணி வருது. தண்ணி வந்த உடனே மணல் வந்து மூடிடுது. அதை மறுபடியும் எடுக்கணும், அவ்வளவுதான். ஏரியோட மேற்பகுதியில் இருநேர்கோடு சிற்காடு சில கல்லூரிய கழிவுகள்லாம் வந்து கலக்குது செம்பரம்பாக்கம் ஏரியில. இந்த தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை? செம்பரம்பாக்கம் ஏரியில கழிவு நீர் கலக்குதுன்னு சொன்னதுக்கு தாங்க நாட்டுல போவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க சவிதா அவங்க மொத்த கழிவு நீரும் இதுல விட்டுட்டாங்க. அதை போய் கோத்தா கோத்துக்காது நல்ல தண்ணி வருதா நல்ல தண்ணி பாத்துட்டு வாங்கடா. நாங்கதான் பாத்துட்டு போய் சொல்றோம். ஜட்ஜி சொல்றாரு மறுபடியும் நல்ல தண்ணி வருதா கண்ணு தண்ணியா பாருன்னு சொல்லிருக்காரு. அதனால அதுக்கு 2 பேர் வாக்கெடுத்து வாங்குறாங்க, அதுக்கு 2 பேர் எழுத்து பேசுறாங்க. ஆக குடிக்க தண்ணி இருக்காக நாங்க சொல்றோம். எனக்கான கவிதா கலைஞர்னா இந்த கலைஞர் எனக்கான எழுப்பு கிடையாது. கழிவு நீரை கூடாதுதான். பொதுவாகவே நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எதுவா இருந்தாலும் கொண்டாந்து அந்த ஏரியில கால்வாயில் கொட்டிடும். குப்பை வர்றாங்க பாருங்க நம்ம ஊர்ல, அதையும் அந்த முறையில கொட்டுவாங்க. எந்த எங்களுடைய இப்போ வடார்காடு மாவட்டத்தில் வந்துருக்கீங்கன்னா அந்த காம்பூர் வாணியம்பாடி பார்த்தீங்கன்னா குப்பையை கொண்டாந்து கொட்டி பாலாரே ரொம்ப சிங்க் ஆகி போயிடுது. அதனால மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும், இது பொது இடம் அப்படின்னு. நாம என்ன சொன்னாலும் என்ன பண்றது,
அதுக்கு 2 அரசியல் வந்துடுது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இங்க ஒரு இடம் நான் சொல்ல விரும்பல. ஒரு ஏரியில கணக்கு தான் எடுத்தோம், இன்னும் எத்தனை இருக்குன்னு சொல்லி. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றான், உங்க சீஃப் செக்ரட்டரி கூட பார்ல ஏத்திட்டாங்க. என்ன பண்றீங்கன்னு ஒவ்வொரு நாளும் கோர்ட் எங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா கோர்ட் ஆர்டர் எங்களுக்கு சொல்ல முடியல. சரி இருக்கட்டும், கணக்கு எடுங்க எவ்வளவுன்னு பார்த்தா 100 பேர் என் கூட நிறுத்திட்டாங்க அந்த எம்எல்ஏ. நான் என்ன பண்றது, எம்எல்ஏவும் பார்க்க வேண்டியது, தொகுதி பார்க்க வேண்டியது. பொதுவா இந்த எம்எல்ஏக்களுக்கு என்னன்னா, அது நம்ம ஓட்டுக்கு போச்சுங்க, அது நம்ம ஓட்டு போயிடுமே அப்படின்னு அதுதான் சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் நானு? ஆகையால சில நேரங்கள்ல அதை மாதிரிலாம் நம்ம தொகுதி ஓட்டு நம்ம ஓட்டுன்னு பார்க்காம கொஞ்சம் மனது இடத்தோடு எடுக்கணுன்றதுதான் என்னுடைய விருப்பம். அதை நான் இதுவரையும் என் மனசாட்சி உட்பட்டு செய்கிறேன். சார், குப்பையை வந்து பொதுமக்கள் கொட்டுறதா சொல்றீங்க. காஞ்சிபுரம் மாநகராட்சி குப்பையை வையாவூர்லயே கொட்டுறாங்க. அதான் ஏன் சொல்றேன், அதிகாரிகளே கொட்டுறாங்கல்ல சார்? அம்மா இப்ப எங்க வேலூர்லயே கொண்டா பாலாறு கொட்டுறாங்கன்னு சொல்றேன். அதிகாரிகள் ஆளுங்க எல்லாருமே ஊருக்கு அழைச்ச பிள்ளையார் கோயில் மாதிரி கொண்டாந்து ஏரியில குப்பையில கொட்டிட்டு போயிடுறாங்க. அது ஏதாவது இதுவரையில் குப்பையை அள்ளணுன்ற ஒரு அவேர்னஸ் கொண்டாட்டாங்க. இப்போ இல்லைன்னு சொல்ல, எல்லா முனிசிபாலிட்டியும் எல்லாருமே. ஆனா அந்த குப்பையை எங்க கொட்டுறதுன்றதை மட்டும் சொல்லாம விட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொண்டாந்து எங்க கொட்டிட்டு போயிடும். இதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நானும் என்னுடைய வேலூர்ல பெரிய தகராறு இருக்குது. அதுக்காக நானே உண்டாவது கூட உட்காந்து பார்த்தேன். அப்போ இப்ப மறுபடியும் பண்றேன், என்னையும் மீறி கொட்டிட்டு தான் போறேன். நீங்க அதிகாரிகளை கொஞ்சம் வான் பண்ணலாமே சார். இந்த மாதிரி போய் அடிக்கடிக்க பாருங்க, குப்பை கொட்டினா ஸ்ட்ரிக்டா ஃபைன் போடணும். நீங்க அதிகாரிகளை வான் பண்ணலாமே. வான் பண்ணலாம். அப்புறம் அவங்க அசோசியேஷன் என்ன செஞ்சு வந்தீங்க, எல்லா பிரச்சனை இருக்கு. அதாவது இந்த நாட்டுல சொல்ற நான் ஜனநாயகம் இருக்கிறதுனால அதுக்கு அந்த ஒரு எம்எல்ஏ பிடிச்சி வந்து சார் நீங்க வருது இப்பதான் வந்தா அப்படின்வாங்க. அவரை பார்க்கல, நான் மோசமா வந்துக்கிறோம். அவனும் இருக்கு. பார்க்க வேண்டியதா நீதிமன்றத்தில் ஆக்கிரமிப்பு வழக்கெல்லாம் இருக்கு. கொஞ்சம் விரைவாக முடிச்சா ஆக்கிரமிப்பு, நீர்நிலை ஆக்கிரமிப்பு. ஆமா, அது நீதிமன்றத்தில் நிறைய இருக்கு. தொகுதிக்கு வந்து வெள்ள பிரச்சனை எல்லாம் தீர்த்து இனிமே பிரச்சனை இல்லாம மன நிம்மதியோட வாழ்வார்கள் மக்கள் உத்தரவாத சட்டப்பேரவை அமைச்சர் கொடுத்ததுக்கு தொகுதி மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்து பொன்னாடை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.